வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் வியூ ஐடி வரும். ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இந்த ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நான் வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் தருவேன். இட்ஸ் ஒர்த் ஆஃப் 1 lakh. சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் மூலமாக தான், இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இது மூலமாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். எப்படி மார்க்கெட்டோடைய சைக்கிள் இருக்குது, எப்படி அது வந்து மூவ் ஆகுது, எப்படி அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் மார்க்கெட் டுவர்ட்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அது வந்து பக்காவாக கிடைக்கும். சரியா? ஸோ உங்களுடைய ட்ரேடிங் ஐடியா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே வந்து வீடியோ முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த தடவை வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன், ஒரு நியூ இயர் ஸ்பெஷலாக ஸ்டோரி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாராமா. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக நல்லா இருந்தாராமா. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை. யாரோ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒரு 3 மந்திரி இருக்காங்க. அவங்க மொத்தமாக 3 மந்திரி தான் இருக்காங்க, மினிஸ்டரு. ஸோ அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணுறாங்க, கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் இந்த 3 மந்திரியில் யார் அது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியல. யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 மினிஸ்ட்ரியும் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பேக், நல்லா ஒரு பெரிய பேக், சரிங்களா, அந்த ஒரு 3 பேக் கொடுத்துட்றாரு. நல்லா அது ஒரு மூட்டை கட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ், பழங்கள் இருந்தால் எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. உடனே இந்த 3 மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு 3 மினிஸ்டரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க போகும்போது அதில் வந்து மொத்தம் 3 மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? இப்போ யாருன்னு தெரியாது, 1 2 3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நம்பர் 1 அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மினிஸ்டரு, சரி ராஜா தானே, அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டார். நம்ம என்ன பண்ணலான்னா, என்னென்ன பழம் கிடைக்குதோ அதையும் போடலாம், இதுக்காக நம்ம ஒன்றும் மெனக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் போய் பழம் எடுக்கிறது, அவர் இஷ்டத்துக்கு கல் எடுத்து அடிக்கிறது, என்னென்னமோ பண்ணி எல்லாம் கீழே விழுந்திருக்கு. கீழே இந்த அடிபட்டது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வைக்கிறாரு, அடியில் வைக்கிறாரு. கொஞ்சம் நல்ல பழம்லாம் மேலே வைக்கிறாரு. அப்படியே போக போக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ், அதில் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் உள்ளே வச்சிட்றாரு. ராஜா என்ன கண்டுக்கவா போகிறாரு, அவருக்கு இருக்கிற வேலை 1008 வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு இது பண்ணிடுறாரு. நம்பர் 2 அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராஜாக்காகவோ அவருக்காகவோன்ட்டு இல்லை, அவருடைய இது என்னென்னா, ராஜா ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம செய்யணும், நம்ம செய்கிற வேலை பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக எடுத்து அதில் நல்ல நல்ல ஃப்ரூட்டாக பொறுக்கி ஒவ்வொரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை மட்டுமே உள்ளே வைக்கிறாரு. ஃபுல்லாக அந்த பேக் ஃபுல்லாக நப்புறாரு. இது வந்து நம்பர் 2. எல்லாம் பேகெல்லாம் நல்லா லோட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. நம்பர் 1 வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாரு, ஏன்னா அதில் கொஞ்சம் கெட்டு போனதெல்லாம் இருக்குது. நம்பர் 2 வந்து நல்ல பழங்கள்லாம் வந்து வச்சு இது பண்ணுறாரு. நம்பர் 3 அவர் தான் வந்து இருக்கிறதுலே பயங்கர சோம்பேறியான ஆள், ஹானஸ்ட் இல்லாத ஆளும் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, இதை யார் கண்டுப்பா, ராஜாவுக்கு இருக்கிற வேலைக்கு அவரெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த செடியில் இருக்கிற இலை, செடி, கொடி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அப்படியே அமுக்கி
எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கல்லெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வெயிட்டு காட்டுறதுக்கு போட்டு மேலாப்பில் ஒரு 5 பழத்தை மேலே வச்சு மூடி அந்த மூட்டையை வந்து தைச்சிட்டாரு. இப்போ இவங்க 3 பேரும் வந்துட்டாங்க, அவங்களுடைய பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த மூட்டையை வந்து அவங்க மூட்டையை வந்து வந்தோடனே ராஜா வந்து அவங்கவுங்க மூட்டையை அவங்க ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வச்சுருக்காரு. இவங்களுக்கு வந்து என்னடா ஒன்றுமே புரியல, என்னடா ரூமில் வச்சுக்கோங்கிறாரு அப்படின்னு. ராஜா உடனே அந்த 3 மினிஸ்ட்ரியும் மூட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். உங்கள் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவங்களும் ஜாலியாக சரி என்னடா ராஜா வேறு இப்படி சொல்கிறாரு, எடுத்துகிட்டு வரான். யோசிக்கிறாங்க, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ராஜா எப்போவுமே இப்படிலாம் சொல்ல மாட்டாரே, அவர் எப்போவுமே ஏதாவது ஒன்றுன்னா கண்டுக்கவே மாட்டார், இப்போ என்ன எடுத்துகிட்டு வாங்குறாரு அப்படின்னு. ராஜா ஒன்றுமே பண்ணல. அவங்க 3 பேரையும் சிறையில் அடிங்க அப்படின்ட்டாரு. எதுக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயந்தான், நீங்கள் சிறையில் இருங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்ட்டாங்க. 3 பேரும் தனித்தனி செல்லில் அவங்கவுங்க மூட்டையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ராஜா பண்ணிட்டார். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது என்ன அப்படின்னா, உங்கள் மூட்டையில் இருக்கிற பழங்களை வச்சு நீங்கள் சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்து எத்தனை நாள் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வாங்க, கூப்பிடுங்க, உங்களை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பேரில் தான் ஃபஸ்ட் ஆள் தான் எல்லாம் கொஞ்சம் பாதி டேமேஜ் பழம்லாம் வச்சுருந்தா அப்படி இல்லையா, அவர் அப்படி இப்படின்னு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அந்த கெட்டு போனதையெல்லாம் சாப்பிட்டு அவர் ஒரு 15 நாளில் அவுட், ஸ்பாட் அவுட், செத்துட்டார். அப்புறம் நம்பர் 2 அவர் தான் ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக இருந்தார் இல்லையா, அவர் ஃபுல்லாக எல்லா நல்ல பழங்களை சாப்பிட்டு ஒரு 25 நாளுக்கு அப்புறம் அவர் வெல்ஃபைண்டாக அந்த அலாரம் அப்படிங்கிறத அடிக்கிறார், கூப்பிட்றாரு, நான் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கேன்னு. நம்பர் 3 அவர் 2வது நாளே செத்து போயிட்டார். அவர் தான் எதுவுமே பண்ணலையே. இப்போ ராஜாவுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, சரி நம்பர் 2 தான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த ஸ்டோரியில் என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, டெம்ப்ரரி சந்தோஷத்துக்காக நம்ம சில விஷயங்கள் வந்து லேசினஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால நம்ம பின்னால் அதை வந்து யோசிப்போம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ இது பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து டெம்ப்ரரியாக வந்து நம்ம எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. நம்ம பண்ணுற வேலையை வந்து 100% எஃபர்ட் கொடுத்து அதுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ மெயினாக அதே தான், ஒரு ஹானஸ்டிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய நாளை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஏன்னா நான் யூடியூப்பில் நான் விஷ் பண்ணல, மெசேஜ் நான் போட்டிருக்கேன், ப்ராட்காஸ்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பர்சனலாக நான் யாருக்கும் வாய்ஸில் சொல்லலை. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். கண்டிப்பாக இது ஒரு ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ இந்த ஹானஸ்டி, இந்த லேசினஸ் இல்லாமல் இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ரெவார்டு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம், ஓகே, இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக 8:39, ஓகேவா, 8:39க்கு ஒரு மெசேஜ் அப்டேட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரா 1 லைன் அட் 23,930. ஒரே ஒரு லைன் மட்டும் 23,930 வரைஞ்சிக்க சொல்லியாச்சு. அபவ் திஸ் புல்லிஷ், பிலோ திஸ் பியரிஷ். இதுக்கு மேலே புல்லு, இதுக்கு கீழே பியர். 700 பாயிண்ட்ஸ் மூவ் வில் ஹேப்பன். இட்ஸ் நாட் இன்ட்ராடே. இன்னொரு 9 நாளில் வந்து நடந்துடும். ஸோ இதான் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு பிரின்சிபல், மார்க்கெட்டோடைய பிரின்சிபல். ஸோ என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் பண்ணுறது, இதுக்கு வந்து தனி செட்டப்ஸ். இப்போது எக்ஸாக்டாக
இதுதான் வந்து 9:30. ஓகேவா? ஸோ 9:30ல் எக்ஸாக்டாக இன்றைக்கி காலையில் வெரி ஃபஸ்ட்டு கேண்டில், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை வந்து 23,930 இங்கே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை 23,930. ஸோ ஓப்பன் ஆனதே வந்து எக்ஸாக்ட் அந்த ஹை தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த 9:30 அதை பிரேக் அவுட் ஆன உடனே கம்ப்ளீட்டாக இட் வாஸ் அ சிங்கிள் சைடு ரேலி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரே நாளில் வந்து 50% அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ட்ரேடிங், ஆக்சுவலி அனலைசிஸ் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். பட் இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் செட்டப், எங்கே எக்ஸாக்டாக எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸோ அது இருக்குது. ஸோ விஷயமே தெரியாதவங்களுக்கு, மார்க்கெட்டை பற்றி விஷயமே தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ். என்னடா மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிருக்கே அப்படின்னு. ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒன்று போட்டு 15 இயர்ஸ் டெடிக்கேட்டடாக இந்த மார்க்கெட்லேயே நான் உட்காந்துட்ருக்கிறேன். இந்த ஹார்ட் ஒர்க்குக்காக எனக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. மார்க்கெட்டோடைய மூவ் வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. இது நடக்கும், திஸ் இஸ் பிளான்டு, ப்ரீ பிளான்டாக இதுதான் அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இதே இடத்துல வந்து ஒரு லேசினஸாக, அந்த ஸ்டோரியில் சொன்ன மாதிரி ஒரு லேசினஸாக எனக்கு இது போதும், யாராவது ஒருத்தர் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கி பண்ணி ப்ராஃபிட் பண்ணி உட்காந்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தோட நம்ம இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காம, எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்புட் கொடுத்து டெடிக்கேட்டடாக இருந்த அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ இது என்னால் முடியும் அப்படின்னா எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா நான் வந்து ஸ்பெஷல், ஐ எம் நாட் அ ஸ்பெஷல், நான் வந்து ஸ்பெஷல் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருனாலையும் முடியும். ஸோ ஆஸ் அ நியூ இயர் ரெசல்யூஷனாக ஒரு இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்புட் கொடுங்க, ப்ராசஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.